வணக்கம். இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கும் ஒத்து போகாது. ரெண்டு பேருக்கும் நிறையா சண்டைகள்லாம் வந்துச்சு, கருத்து வேறுபாடுகள்லாம் வந்துச்சு. அதனால இளையராஜா அவர்களுக்கு நிறையா படங்களில் வேணும்னே டிஎம்எஸ் அவர்கள் வாய்ப்பு கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டெல்லாம் டிஎம்எஸ் அவர்களை பாட வச்சுவிட்டு அதுக்கப்புறம் அவர் பாடினதை தூக்கிட்டு எஸ்பிபி அவர்களை பாட வச்சிருக்காரு அப்படின்ட்டுலாம் நிறையா பேசுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு, அதை வச்சு நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். என்னோடு பாடுங்கள். நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் 1979 சிவாஜி கணேசன், கேஆர் விஜயா, ரஜினிகாந்த் அப்படின்னு பல பேர் நடித்த படம். கேஆர் விஜயா அவர்களுடைய சொந்த பேனரில் வந்த படம் தான் நான் வாழ வைப்பேன். இது நேரடி தமிழ் படம் கிடையாது. ஏற்கனவே ஹிந்தியில் வெளிவந்த மஜ்பூர் 1974 வந்த படம். அதோடைய தமிழ் ரீமேக் தான் நான் வாழ வைப்பேன். தமிழில் டி யோகானந்த் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருப்பார். அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாட்டு, அதாவது கேஆர் விஜயா அவர்கள் அவங்களுக்கு பிறந்தநாள் நடக்கும். அந்த பிறந்தநாளை கதாநாயகன், அதாவது கேஆர் விஜயாவுடைய காதலன் சிவாஜி கணேசன் பிறந்தநாளை வாழ்த்தி தன்னுடைய காதலியை பாடணும். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல்னா, கதாநாயகன் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தலைவலி மயக்கம் தொடர்ச்சியாக இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதியாக மாறி இவர் வாழ்வாரா மாட்டாரா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. இவருக்கு வாழ்க்கைன்னு ஒன்றே இருக்குமா இல்லையா அதுக்கப்புறம் லைஃபே அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதில் ஒரு பயங்கர ஒரு தலைவலியை அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அந்த வலியோட தான் காதலியை வாழ்த்தி பாடணும் காதலியுடைய பிறந்தநாளுக்கு. இதுதான் சூழல். இதில் வரிகளும் இசையும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனால் பாடக்கூடியது சோகமாக பாடணும். அந்த பாட்டை பாடுற விதம் சோகமாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல், ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பாட்டை. இதில் டிஎம்எஸ் அவர்கள் பாடின வெர்ஷனையும் நீங்கள் யூடியூப்பில் கேட்கலாம். எஸ்பிபி அவர்கள் பாடின வெர்ஷன் தான் படத்தில் வரும், அதையும் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில். ரெண்டையுமே இது ரெண்டையுமே கேட்டால் இவங்க தான் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டிஎம்எஸ் அவர்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, எஸ்பிபி அவர்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ரெண்டு பேரும் அவங்களுடைய சொந்த வழியில் மிகச்சிறப்பாக அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. ஆனால் டிஎம்எஸ் அவர்களுடைய வெர்ஷனை நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த பாட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி தழுதழுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சின்ன நடுக்கம் அங்கங்கே இருக்கிறது நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் ரெண்டு வரி கூட நம்ம போட்டால் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். என்னோடு பாடுங்கள், நல்வாழ்த்து பாடல்கள். ஆனால் எஸ்பிபி அவர்கள் பாடினதில் அந்த நடுக்கம் இருக்காது. அதனால கூட டிஎம்எஸ் அவர்கள் பாடினதை விட்டுட்டு எஸ்பிபி அவர்களுடைய அந்த வெர்ஷனை படத்தில் வச்சிருக்கலாம் இளையராஜா அவர்கள். அந்த எதிர்பார்த்த அவுட்புட், அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரணும் ஒரு பாட்டு அப்படிங்கிறது ஒரு படத்தில். அப்படி வராட்டி அதை யார் பாடியிருந்தாலும் சரி அதை தூக்கிட்டு மாத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க திரைத்துறையை பொறுத்த வரைக்கும். இதுக்கு எவ்வளோ உதாரணங்கள் சொல்லலாம். இதே அடிமை பெண் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய் இல்லாமல் நான் இல்லை, அந்த பாட்டு எஸ்பிபி அவர்களை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, பாடி முடிச்சிட்டார் எஸ்பிபி அவர்கள். ஆனால் அந்த டெம்போக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஏன்னா எஸ்பிபி அவர்களுடைய குரல் அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப இளமையான ஒரு குரலாக இருக்கும். அதனால டிஎம்எஸ் அவர்கள் பாடினா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அதை விட்டுட்டு டிஎம்எஸ் அவர்களை மறுபடியும் பாட வச்சு அதுதான் படத்தில் வந்திருக்கும். அடிமை பெண் திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குங்குமம் திரைப்படத்தில் இடம்பெற்ற சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை பாட்டு, அது முதல்ல சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் தான் பாடி ரெக்கார்ட் பண்ணது. அதுக்கு பிறகு தான் டிஎம்எஸ் அவர்கள் பாடி படத்தில் வந்துச்சு. இப்படி எவ்வளவோ பாடல்கள் சொல்லலாம். அதனால இதை வச்சு நம்ம இளையராஜா அவர்களுக்கு கோபம் டிஎம்எஸ் அவர்கள் மேலே, அதனால தான் அவர் பாடினதை தூக்கிட்டு எஸ்பிபி அவர்கள் பாடினதை வச்சிருக்காரு அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ இந்த பாட்டு எப்படி இருக்கும் பல்லவி அப்படின்னா எப்படி போட்டிருப்பார் அப்படின்னா, காவிய கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு. ரொம்ப அற்புதமாக இருக்கும் பல்லவியே. என்னோடு பாடுங்கள், நல்வாழ்த்து பாடல்கள், மங்கை எந்த நெஞ்சுக்குள், கங்கை எந்த கண்ணுக்குள், ஆனந்த கண்ணீர் அலைமோதுதம்மா. இதுதான் பல்லவி. பல்லவியே ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் சரணத்தில் வாலி அவர்கள் வரிகள்லாம் எப்படி போட்டிருப்பார் அப்படின்னா, கண்பறிக்கும் வைரக்கட்டி கல்லிழைத்த தங்கப்பெட்டி, கண்பறிக்கும் வைரக்கட்டி கல்லிழைத்த தங்கப்பெட்டி, கைகொட்டி தாளம் தட்டி ஆட, என் வசத்தில் நானே இல்லை, என் மனத்தில் வாழும் முல்லை, என்னவென்று கண்டார் இல்லை, பாவை இவள்தான் நெடுநாள் இறைவன் அருளால் வாழ்க அப்படின்னு தன்னுடைய காதலிக்காக அந்த வாழ்த்தி பாடக்கூடியதை அந்த முதல் சரணத்தை ரொம்ப அற்புதமாக வாலி அவர்கள் கொடுத்துருப்பாரு. கூன் பிறைகள் வானில் 2, குறையும் 1 கூடும் 1, தேயாமல் என்றும் வாழும் நிலவே. வானத்தில் கூட அந்த கூன் பிறைகள் ஒன்று குறையும் ஒன்று தேயும், அதாவது ஒன்று குறையும் இன்னொன்று வளரும்.
ஆனால் என்னைக்குமே தேயாத ஒரு நிலவு அப்படின்னா அது நீதான் அப்படின்னு தன்னுடைய காதலி பற்றி கதாநாயகன் பாடுறது. வாய் திறந்து எந்தன் முன்னால் வார்த்தை ஒன்று மெல்லச் சொன்னால் நோய் பறந்து போகும் தன்னால் நாணம் வருமோ விடுமோ தொடுமோ எதுவோ அறியேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமா இந்த 2 சரணத்தையும் வாலி அவர்கள் வந்து எழுதியிருப்பாரு. அது மாதிரி இசை கருவிகளை பொறுத்த வரைக்கும் ஜாஸ், ட்ரம்பெட்டு, கித்தாரு, சித்தாரு எல்லாம் போட்டு கலந்து கட்டி இளையராஜா அவர்கள் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருப்பாரு. முதலே சொன்ன மாதிரி இந்த சூழலை கரெக்டாக புரிந்து அந்த வரிகள்லையும் சரி அந்த இசையிலையும் சரி எல்லாத்துலேயுமே மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் பாடினது மட்டும் எஸ்பிபி அவர்கள் சோகத்தோட பாடியிருப்பார். நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும். டிஎம்எஸ் அவர்களுடைய வருஷனை கேட்டீங்கன்னாலும் அவரும் நல்லா சோகத்தோட பாடியிருப்பார், எமோஷனல் பேக்கடா. ஆனால் கொஞ்சம் குரலில் தழுதழுப்பு, கொஞ்சம் நடுக்கம் இருக்கும். எஸ்பிபி அவர்களுடைய குரலில் அது வந்து இருக்காது. அதன் காரணமாகத்தான் டிஎம்எஸ் அவர்களுடைய வருஷனை எடுத்துட்டு எஸ்பிபி அவர்களுடைய வருஷனை படத்தில் வச்சிருந்துருக்கலாம். மற்றபடி வேற எந்த நோக்கமும் இசையமைப்பாளருக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கருத்தை நம்ம வந்து சொல்லிக்க விரும்புகிறோம். நீங்கள் இந்த பாடல் பற்றி உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நம்முடைய இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி பல பாடல்கள் பல வீடியோக்களையும் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.